கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை நீங்கள் பழைய வருடங்களில் ஒருவேளை ரொம்ப அழுகையான ஒரு காலங்களாக இருந்தால் இந்த வருடம் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை நடனம் பண்ண நகைக்க அவர் கிருபை செய்வார். வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக்கப்பட்டு போனாங்கல்ல. அப்போ அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாருமே அடிமையாக்கப்பட்டு போனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு காண்கிறாரு. அந்த கனவுக்கு யாருனாலுமே அர்த்தம் சொல்ல முடியல. அப்போ தானியேல்கிட்ட வரப்போதும் ஆண்டவர் த லார்ட் ரிவீல்ட் த ட்ரீம். அப்போ அது என்ன சந்தோஷமாகி இந்த தானியேல் ஆண்டவரை துதித்து இந்த காரியங்களை சொல்ல போதும் தான் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் என்று. NLT வெர்ஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், அதில் இந்த வசனத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்கன்னா, He controls the course of world events. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவன் ஆல்ரெடி கண்ட்ரோல் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம நம்ம கலங்கணும்? நம்மளுடைய ஃப்யூச்சர் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது, பிகாஸ் ஹி இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். அவர் அந்த ராஜ்ய பாரத்லேருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண போதும், நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒஸ்ட்டான சம்பவம்னாலும் சரி, ஒரு பெஸ்ட்டான சம்பவம்னாலும் சரி, நாம் ஏன் கண் கலங்க வேண்டும்? நாம் கண் கலங்கவே கூடாது. பாருங்கள், இந்த காலங்கள்னு போட்டிருக்குல்ல, இதுக்கு எபிரேய பதத்தில் இடான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த காலங்களை வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம சில காரியத்தினால, சில பிசாசின் தந்திரத்தினால நிறைய வருடங்கள் நீங்கள் இழந்து போனீங்கன்னா, அந்த வருடத்தில் நீங்கள் சந்தோஷம், கனம், மகிமை எல்லாத்தையும், செல்வங்கள், ப்ராஸ்பெரிட்டி எல்லாத்தையும் நீங்கள் இழந்தீங்கன்னா, அந்த இழந்த எல்லாத்தையும் தேவன் திருப்பி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 10:16 கூட போட்டிருக்கு, the Lord is king and he rule forever and ever. கர்த்தராகிய தேவனே சதா காலங்களிலும் ராஜாவாக இருக்கிறார். ஏன் அவர் ராஜாவாக இருக்கிறார்? ஏன்னா பூமியில் இருக்கிற ராஜாக்கள்லாம் ஒரு சர்டன் பீரியட் தான், அப்படிதானே, ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் தான் ஒவ்வொரு காலங்களிலையும் ஒவ்வொரு சமயங்களிலும் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். இன்றைக்கி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ராஜாவாக நீங்கள் வைக்க போதும் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மோசமான சூழ்நிலையும் அவர் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இங்கே நம்ம இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்க போகிறோம். சரியா? அது யார் என்றால், இன்றைக்கி யோசேப்பினுடைய ட்ரெஸ் வச்சு தான், அவருடைய அந்த டியூனிக்ஸ் இருக்குல்ல, அந்த ரோப், அவருடைய அங்கியை வைத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டான சீசன், அப்படி தானே? பலவர்ண அங்கி, இட் வாஸ் அ கலர்ஃபுல் டியூனிக், இட் வாஸ் அ கலர்ஃபுல் ரோப். பாருங்கள், அது ஒரு பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கையாக அவனை இருந்தது. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 37ஆம் அதிகாரத்தில் 23ஆம் 24ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. கொஞ்ச நாளுக்குள்ள அந்த பெஸ்ட் சீசன் எப்படி மாறுது? ஒரு ஒஸ்ட் சீசனாக மாறுது. நான் நல்லா ஜாப் கிடச்சி பிரதர், நான் சபையில் போய் நான் சாட்சிலாம் சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை விட்டு காரணமே இல்லாமல் என்னைய தூக்கிட்டாங்க. எனக்கு நல்ல திருமணம் நினச்சி பிரதர், நல்ல குழந்தைங்கள்லாம் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்ந்தேன். ஆனால் காரணமே இல்லாமல் எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. See my friend, the best season suddenly turned over to worst. என்ன மாதிரி ஒரு அனுபவம். சரி, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவனுடைய அங்கியில் இரத்தக்கரையை அவர்கள் படிந்து, அவனுடைய சகோதரர்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தெல்லாம் அந்த அங்கியில் போட்டுட்டு அவங்க அப்பாட்ட போய் சேர்த்தாங்க. அவனுடைய பையனை இந்த காட்டில் இருக்கிற மிருகம் அடித்து போயிடுச்சு. பாருங்கள், தேவையில்லாத கரைகள் நம்ம மேலே போடுவாங்க. இந்த உலகம் எப்படின்னா தேவையில்லாத கரையை நம்ம மேலே போடும். அவனுடைய அழகான அங்கி முதல்ல கிழிக்கப்பட்டு அவன் நிர்வாணமாகிறான். அந்த அங்கியில் ஒரு இரத்த கரையை இந்த சமுதாயம் குடிக்கிறது. பாருங்கள்,
இன்றைக்கி ஒருவேளை தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? அது எல்லாமே கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. See, whether it is best season or worst season, we should lies with God, we should thankful to God. பாருங்கள், இன்றைக்கி அவனுடைய அங்கியில் ரத்தெல்லாம் படிந்து கரை படிந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் கடைசியில் அவன் மீதியானங்கள்ட்ட அவன் விற்கப்பட்டான், அடிமைத்தனமாக விற்கப்பட்டான். அடிமைக்காரங்களுக்கு அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸே கிடையாது. he had no dress. இந்த மாதிரி சம்பவத்தில் நீங்கள் கடந்து போயிருக்கீங்களா? ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிழிக்கப்படுது. அந்த வாழ்க்கையில் தேவையில்லாத கரைகள், தேவையில்லாத சொல்லாததெல்லாம் சொல்லி தேவையில்லாத கரையப்பட்டு கடைசியில் அவனை நிர்வாணமாக ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டில் ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரனாக போனால் ஒரு நார்மல் ட்ரெஸ் கொஞ்ச காலத்துக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சைனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். கொஞ்ச நாள் தான் ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, போத்திபாரோட மனைவி அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அவன் அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு அந்த கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். பாருங்கள், அங்கேயே அவனுக்கு ஒரு நிர்வாணமான சூழ்நிலை தான் வருது. அதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி அவனை எங்கே அனுப்புகிறாங்க? பிரிசனுக்கு அனுப்புகிறாங்க. ஜெயிலுக்கு அனுப்ப போதும் ஜெயிலில் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க, அப்படி தானே? இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் ஜெயிலில் ஒவ்வொரு கலர்ஸ் ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி காவி கலரில் இருக்கும். சில ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ஸ் ரோப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயிலில் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு அவமானமான டிஸ்கிரேஸான லைஃபு. அந்த சொன்ன காரியம்தான் வாழ்க்கையில் பெஸ்ட்டாக நடந்தது. அந்த சீசன் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவனுடைய காலங்கள் சமயங்கள் எல்லாமே ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குது. பிரசங்கியில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குல்ல, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழுக ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் இருக்குது, புலம்ப ஒரு காலம் இருந்தால் நர்ணமாட ஒரு காலம் இருக்குது. ஆண்டவர் இந்த சீசனை கொடுத்து பேசுகிறாரு. அதே பிரசங்கி 3:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது பாருங்கள். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். பாருங்க, அவர் சகலத்தையும், he made everything beautiful in his own time. அவருடைய காலங்களில் அவர் சகலத்தையும் அவர் நேர்த்தியாக அவர் செய்கிறார். பாருங்கள், இந்த மாதிரி யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சீரழிவாய் ஒரு ஒஸ்ட் சீசனாக வரப்போதும் ஒரு நாள் வந்தது பாருங்கள். அன்றைக்கு பார்வோனுக்கு தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்கல, தீவிரமாய் அழைத்தின் வசனம் இருக்குது. அதை நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். பாருங்க, ஒரு குட் சீசன் அவனுக்கு ஆரம்பிக்குது. பாருங்க, நல்லா நினச்சிக்கோங்க பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறீங்களா? அந்த குட் சீசன் வரப்போதும் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட அது உங்களுக்கு நன்மையாக முடியும். பாருங்க, பார்வோனை தூங்க விடலை, அந்த ஜெயிலர்ஸ் எல்லாத்தையும் தூங்க விடலை. பாருங்க, தீவிரமாக அவனை அழைத்து, இல்லை உன் சீசன் வந்துருச்சு, ஒருவேளை 2024 வரைக்கும் என் வாழ்க்கை ரொம்ப ஒஸ்ட் சீசனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த 2025 கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், பரிசுத்தவான்களுடைய துணையை கொண்டு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த காலங்கள் சமயங்களை மாற்றி போடுகிற தேவன் வந்துவிட்டார். உங்கள் சீசன் ஒரு பெஸ்ட்டான ஒரு சீசன் ஆக போகுது. நீங்கள் பாருங்கள், இங்கே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சீசன் வருது. அதுக்கப்புறம் அவன் அந்த காரியங்கள்லாம் அந்த பார்வோனிடத்தை தெரிவிக்க போதும். அதே 41ஆம் அதிகாரம் 41, 42 நம்ம பார்ப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. வஸ்திரம் மட்டும் அவனுக்கு கிடைக்கலங்க பிரியமானவர்களே. ஒரே அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, அவன் சிறைச்சாலை இருக்க போதும் கர்த்தர் யோசேப்பு போட்டிருந்தார். அப்போனா என்ன அர்த்தம்? யோசேப்பு தேவனோடு இருக்கும் பட்சத்தில் தான் தேவன் அவனோடு இருந்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு ஒஸ்ட் சீசன்லேயும் நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கு உதவி செய்கிற மனிதர்களோடு இருக்கிறீங்களா? இல்லாட்டி என்றைக்குமே உதவி செய்கிற தேவனோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது என்றைக்குமே உதவி செய்யாத நம்மளுக்கு துரோகம் பண்ணுகிற பிசாசுனோடு நம்ம வாழ்கிறோமா? நான் யோசிப்பு பாருங்கள், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் தேவனோடு இருந்தான். அதனால தான் அவனுக்கு பாருங்கள் ஒரு ஃபைன் லினன் க்ளோத். தட் வாஸ் த பெஸ்ட் சீசன் எவர் ஃபார் ஜோசப். ஒரு மிக சிறந்த ஒரு சீசன் யோசேப்புக்கு வந்தது. சங்கீதம் 31:15 வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. NLT வெர்ஷனில் போட்டிருக்குது, என் காலங்கிறது என்னுடைய எதிர்காலம். மை ஃபியூச்சர் இஸ் at your hand, O Lord.
என்னுடைய எதிர்காலமே அவருடைய கருத்தில் இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்மளை உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் யோசேப்பினுடைய காலங்களை மாற்றினது போல நிச்சயமாக உங்களுடைய காலங்களையும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் தேவனோடு மாத்திரம் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றி போடுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய அந்த ட்ரெஸ், இந்த ஃபைன் லினன் ட்ரெஸ் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives and let them also be blessed. God bless you. Bye from Timon.